திவாகர் அவர் வந்து நடந்த ஒரு விஷயம் வந்து யார் பக்கம் சரியோ தப்போ அது வந்து நான் டீட்டெயிலாக பேச விரும்பல. ஸோ சரி தப்பை தாண்டி ஒரு சோஷியல் மீடியாவில் உள்ளவங்களை வந்து ஒரு டிவி சேனலில் விட்றாங்க, ஒரு மூவியில் விட்றாங்க. அப்படிங்கும் போது அந்த இடத்த வந்து நாகரிகம்னு சொல்லுவாங்க, ஒரு சில இடங்கள்னு சொல்லுவாங்க. அந்த இடத்த எது வேணாலும் நடக்கலாம், சரின்னு நடக்கலாம். இப்போ நான் ஒரு 20 படம் நான் நடிச்சிருக்கேன். அந்த 20 படத்தில் ஒரு படத்தில் கூட என்னை அவாய்ட் பண்ணியிருக்க மாட்டாங்களா, அசிங்கப்படுத்தியிருக்க மாட்டாங்களா? ஒரு இடத்துல கூட நடந்திருக்கும். ஏதோ ஒரு படத்தில் ஏதோ ஒன்று நடந்திருக்கும், பேமெண்ட் இஷ்யூவாக இருக்கும், இல்லை டேட்டு படம் சொல்லிவிட்டு கேன்சல் பண்ணுவாங்க. எது வேணாலும் நடக்கும். எவ்வளோ அசிங்கப்படும், அதெல்லாம் வந்து வெளியே சொல்லக்கூடாதுங்கிற அது நாகரிகம் இருக்காது. அதை எது நடந்தாலும் ஒரு சிலதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ வந்து இப்போ ஒரு காதலர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், காதலர் வந்து கொஞ்சிக்கிறதோ பேசிக்கிறதோ வந்து வெளியே காட்ட மாட்டாங்க பப்ளிக்காக. ஸோ அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் நடக்கிறத வந்து வெளியே சொல்லாமல் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும், இல்லை அந்த இடத்த விட்டு வெளில வந்துடணும், அவ்வளோதான். ஒரு டிவி சேனலில் இது பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம போய் பண்ண முடியுமா? அது எவ்வளோ பெரிய டிவி சேனல், எவ்வளோ பெரிய நெட்வொர்க்கு, அவங்கள்ட்ட வாய்ப்பு கொடுத்தவங்கள போய் நம்ம அங்கே சண்டை போடக்கூடாது. அப்படியே அந்த சுச்சுவேஷன் அந்த மாதிரி நடந்திருந்தால் கூட நம்ம என்ன பண்ணணும்னா, செட் ஆகலை, அதை விட்டு வெளில வந்துடணும், வேறு ஒரு இடத்த நோக்கி போகணும். அந்த டாப்பிக்கே இல்லைங்க. நம்மலாம் ஹீரோ ஆகுறதே, நான் இப்போது நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டிங்கல்ல, நீங்கள் எப்போ ஹீரோ ஆகுறீங்க, இதுதான் உலகத்திலே மிகப்பெரிய டார்க் காமெடி. என்னுடைய ஸ்டைலில் சொல்கிறேன். வெந்து தணிந்தது காடு, ரூம்பாய் படத்துக்கு வணக்கத்தை போடு. வெந்து தணிந்தது காடு, ரூம்பாய் படத்துக்கு வணக்கத்தை போடு. சூப்பராக இருக்குங்க, வேற லெவலில் இருக்குது. படத்தை பார்த்துட்டு எல்லாமே என்ஜாய் பண்ணாங்க. கதையும் சரி, சாங்கும் சரி, ஹீரோ ஃபைட்டு எல்லாமே, வில்லன்ஸ் எல்லாமே, வில்லன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க, ஹீரோ செம்மையாக பண்ணியிருக்காங்க, சாங்கு ஹிட் ஆகிருக்கு, கேமரா வச்ச அந்த கேமரா எடுத்த விதமும் செம்மையாக இருக்குது. படம் வந்து கண்டிப்பாக வந்து ஆடியன்ஸ் வந்து எல்லாமே பார்ப்பாங்க. ரூம்பாய் படத்தை எல்லாருமே வந்து பாருங்கள். காமெடி நான் தான் பண்ணியிருக்கேன், இமான் அண்ணாச்சி சார் பண்ணியிருக்காரு, கூட நான் பண்ணியிருக்கேன், சேர்ந்து பண்ணியிருக்கேன். காமெடி வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எல்லாருமே ஆடியன்ஸ் உட்காந்து சிரிச்சிட்டு தான் இருந்தாங்க. அதாவது காமெடி சீன் போகும்போது சிரிச்சாங்க, மற்ற எல்லா நேரத்துலையும் சிரிக்கல. நீங்கள் அப்படி எடுத்துக்காதீங்க. ஆடியன்ஸ் எதுக்கு பார்க்கணுன்னா வந்து தேட்டருக்கு படம் பார்க்க வராங்கங்கிறதுனால பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரூம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பை கேமராலாம் கேள்விப்பட்டிருப்போம், அதெல்லாம் விளக்கி இந்த படம் கொஞ்சம் சொல்லியிருக்கு. அந்தந்த விஷயம்லாம் கொஞ்சம் புரியும். ஃபுல்லாக ஸ்டோரி சொன்னால் அது கரெக்டாக வராது, அதனால சார் அது மாதிரி வந்து ஒரு சில கதைகள்லாம் இருக்குது, அதை நான் சொல்லாமல் என்னன்னு தெரில. அது உள்ளே வந்து பாருங்கள், கதை நிறையா சஸ்பென்ஸாக இருக்கும். தமிழ் சினிமாவில் காமெடி அனுப்பிச்சது ரொம்ப டிமாண்டாக இருக்கு. அது பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாக ஒரு காலத்தில் வந்து அப்படி இருந்தது தான். இப்போ வந்து இப்போதைக்கு போகும்போது எல்லாமே வந்து சோசியல் மீடியாவை நோக்கி போகிறாங்க. இப்போது சோசியல் மீடியா சினிமான்னு நம்ம எடுத்தோம்னா, சோசியல் மீடியா பக்கம் வந்து வில்லனை தேடுறதில்ல, ஹீரோஸை தேடுறதில்ல. ஆனால் வந்து சோசியல் மீடியாவில் வந்து காமெடினை தேடுறாங்க. இப்போ சோசியல் மீடியாவில் நம்ம என்ன பார்க்குறோம், இப்போ இன்ஸ்டா திறந்தாக்க வந்து ஒரு சென்டிமெண்ட்டான சீனை உட்காந்து அழுதுகிட்டு இருக்கோமா, எல்லாம் யோசிச்சு பாருங்கள். இன்ஸ்டாவை ஓப்பன் பண்ணி விட்டு, அப்பா ரொம்ப அழுவையாக இருக்குப்பா, இந்த சீனை பார்த்தா ரொம்ப அழுவாக இருக்குது அப்படின்னு யாரும் பார்க்குறது இல்லை. இதை பார்த்தா ரொம்ப வில்லத்தனமாக இருக்குன்னு பார்க்குறது இல்லை. அங்கே சோசியல் மீடியாவில் என்னன்னா காமெடி அதிகமாக இருக்குது. அப்போ இங்கே என்ன, இப்போ ரெண்டுத்துக்கு தானே, இப்போ ரெண்டே பேருக்கு தான் போட்டிங்கிற மாதிரி. ஒன்று சோசியல் மீடியா, இப்போ சோசியல் மீடியா எல்லாத்தையும் ஃபோனு காலியாச்சுன்னா என்ன பண்ணுவோம், எல்லாம் சினிமா தேட்டரை நோக்கி தான் வருவோம். ஸோ இது ரெண்டுத்துக்கு தான் அது. ஸோ அதனால் சினிமாவிலையும் கொஞ்சம் நல்ல ஸ்கோப் பண்ணி அந்த சோசியல் மீடியா உள்ள காமெடியெல்லாம் இது பண்ணணும். அந்தளவுக்கு ஓவர் டேக் பண்ணிட்டு வந்தாக்க கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஆமாம், நிறைய பிரச்சனைகள் அதுதான். ஸோ அவரை பற்றி இப்போ நான் பேசினாலே எனக்கு பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். ஒரு வீடியோ போட்டுருவாரு, எனக்கும் ஒரு வீடியோ போட்டுருவாரு. ஆல்ரெடி இப்போ அப்லோட் பண்ணிகிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். இதை பார்த்தவொடனே என்னன்னா, இப்போது இந்த விஷயத்தையும் நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சோசியல் மீடியாவிலையும் உள்ளவங்க ஒரே மாதிரி அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. அந்த சோசியல் மீடியாவில் ஒன்று சொல்லுவாங்களே, இன்ஃப்ளூயன்ஸ், அது என் வாயில் வராது, இன்ஃப்ளூயன்ஸ்லன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேட்டகரியில் உள்ளவங்க எல்லாருமே ஒரே மாதிரி நினச்சிடாதீங்க. இப்போ திவாகர் அவர் வந்து நடந்த ஒரு விஷயம் வந்து யார் பக்கம் சரியோ தப்போ அது வந்து நான் டீட்டெயிலாக பேச விரும்பலை. ஸோ சரி தப்பை தாண்டி ஒரு சோசியல் மீடியாவில் உள்ளவங்களை வந்து ஒரு டிவி சேனலில் விட்றாங்க, ஒரு மூவியில் விட்றாங்க. அப்படிங்கும் போது அந்த இடத்த வந்து நாகரிகம்னு சொல்லுவாங்க, ஒரு சில இடங்கள்னு சொல்லுவாங்க.
அந்த இடத்த எது வேணாலும் நடக்கலாம், சரின்னு நடக்கலாம். இப்போ நான் ஒரு 20 படம் நான் நடிச்சிருக்கேன். அந்த 20 படத்தில் ஒரு படத்தில் கூட என்னை அவாய்ட் பண்ணியிருக்க மாட்டாங்களா, அசிங்கப்படுத்தியிருக்க மாட்டாங்களா? ஒரு இடத்துல கூட நடந்திருக்கும். ஏதோ ஒரு படத்தில் ஏதோ ஒன்று நடந்திருக்கும், பேமெண்ட் இஷ்யூவாக இருக்கும், இல்லை டேட்டு படம் சொல்லிவிட்டு கேன்சல் பண்ணுவாங்க, எது வேணாலும் நடக்கும். எவ்வளோ அசிங்கப்படும், அதெல்லாம் வந்து வெளியே சொல்லக்கூடாதுங்கிற அது நாகரிகம் இருக்காது. அதை எது நடந்தாலும் ஒரு சிலதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ வந்து இப்போ ஒரு காதலர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், காதலர் வந்து கொஞ்சிக்கிறதோ பேசிக்கிறதோ வந்து வெளியே காட்ட மாட்டாங்க பப்ளிக்காக. ஸோ அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் நடக்கிறத வந்து வெளியே சொல்லாமல் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும், இல்லை அந்த இடத்த விட்டு வெளில வந்துடணும், அவ்வளோதான். ஒரு டிவி சேனலில் இது பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம போய் பண்ண முடியுமா? அது எவ்வளோ பெரிய டிவி சேனல், எவ்வளோ பெரிய நெட்வொர்க்கு, அவங்கள்ட்ட வாய்ப்பு கொடுத்தவங்கள போய் நம்ம அங்கே சண்டை போடக்கூடாது. அப்படியே அந்த சுச்சுவேஷன் அந்த மாதிரி நடந்திருந்தால் கூட நம்ம என்ன பண்ணணும்னா, செட் ஆகலை, அதை விட்டு வெளில வந்துடணும், வேறு ஒரு இடத்த நோக்கி போகணும். அதுதான் என்னுடைய கருத்து. எல்லாருமே டைரக்டர் சாரோ ப்ரொடியூசர் சாரோ நிறைய பேர் பார்த்துருந்தாங்க கூட எல்லா யூடியூபர்ஸும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏன்னா நான்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா கோமாளித்தனமாக எவ்வளோ பண்ணுவேன். என்னை தாழ்த்திட்டு தான் பண்ணுவேன். என்னுடைய காத்து இருப்பு கலைங்கிற வீடியோ ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பாருங்கள், நான் யாரையுமே வந்து விருப்பம் இல்லாதையும் பண்ண மாட்டேன். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. உலகத்திலே எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு பிடிச்சது வந்து ஒரு டைலாக் வருங்கள்ல, விஜய் சார் டைலாக், மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத சந்தோஷம் எதுவும் வந்து தப்பு இல்லை, மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு சின்ன ஸ்மைல் கூட தப்பு தான், ஒரு சின்ன ஸ்மைல் கூட தப்பு தான். அதை மட்டுமே நான் பின்பற்றுறேன். மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு சின்ன சிரிப்பே தப்பு தாங்கிறாரு. ஸோ அதனால வந்து நான் கோமாளின்னு ஒரு சொசைட்டி வந்து பார்க்கறது, அதையான ஏற்றுக்கிறது, இது ஒரு நாகரிகத்தின் இல்லை, நாகரிகம் இல்லாத ஒரு செயல் தானே. நாகரிகம் இல்லாத செயல். ஆமாம், கோமாளியாக பார்க்குறது சொல்கிறேன். ஒரு மனுஷனை சோசியல் மீடியால இருந்து பொதுமக்கள்ல இருந்து அத்தனை பேருமே வந்து கோமாளியா பார்க்கறது, கிண்டல் பண்ணி பார்க்கறது, அந்த மனுஷனும் என்ன கோமாளியா அவங்க பார்த்துட்டான், அதனால சப்ஸ்கிரைப் வரும் ஆகுறது எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு செயலா இல்லைங்க. இதுல என்ன கேவலமா இருக்கு? இது கேவலம் இல்லையே. இப்போ கோமாளிங்கிறதே வந்து கோமாளித்தனங்கிறதே வந்து கேவலம் கிடையாது. சர்க்கஸ் கோமாளி வேற, இந்த கோமாளி எந்த கோமாளியா இருந்தாலும் கோமாளிங்கிறதே தப்பு இல்லைல்ல, கொலகாரம் தான் தப்பு, கோமாளி தப்பு இல்லைல்ல. இல்ல கேவலமா தன்னைத்தானே வந்து நான் இப்படிதான் அப்படிதான் லூஸ் மாதிரியே பேசுறது வந்து எந்த இடத்துல அது அப்படியே இந்த பக்கம் திருப்பி பாருங்க, உலகத்துல எல்லாருமே அவன் அப்படிதான் இவன் அப்படிதாங்கும் போது நம்ம வந்து நான் இப்படிதான்னு காட்டுறது எவ்வளவு தேவலாம் தானே. கோமாளியா அது கோமாளிங்கிறதுக்கு மீனிங்கே வந்து மக்களை சிரிக்க, யாரையோ ஒருத்தங்களை சிரிக்க வைக்கிறது தான் கோமாளியோட நோக்கமே. சார்லி சாப்ளின் ஸ்மைல் பண்ண வச்சாரு, நாகேஷ் ஸ்மைல் பண்ண வச்சாரு, அது கோமாளி இல்ல. ஆனா இப்போ உள்ள யூடியூபர்ஸ் வந்து லைக்காகவும் சப்ஸ்கிரைபருக்காகவும் கோமாளித்தனமான ஒரு செயலை பண்ணிட்டு பண்றது வந்து எவ்வளவு பெரிய ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு செயலா. கரெக்டு தான் சார். இப்போ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்களே இப்போ சொன்னீங்க, சார்லி சாப்ளின் சொன்னீங்க, மிஸ்டர் பீம் கூட அப்படி தான். மிஸ்டர் பீம் வந்து நாகேஷ் சார் ஆமாம் ஆமாம். இப்போது நீங்கள் எடுத்துக்காட்டு சொல்கிறதே பாருங்கள், சார்லி சாப்ளின் சொல்லி கோமாளிங்கிறீங்க. இல்லை நீங்கள் இல்லைங்க, எடுத்துக்காட்டு சொல்கிறதே வந்து ஒரு லெஜெண்டை தானே சொல்கிறீங்க. இப்போ வந்து அதுதான் சார், அவங்களே எங்களையும் தானே இப்போ மிங்கிள் பண்ணி சொல்கிறாங்க. அவங்க எப்படி இருந்தாங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு தானே சொல்கிறீங்க. அந்த டாபிக்கே இல்லைங்க. நம்மலாம் ஹீரோ ஆகுறதே, நான் இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டீங்கல்ல, நீங்கள் எப்போ ஹீரோ ஆகுறீங்க, இதுதான் உலகத்திலே மிகப்பெரிய டார்க் காமெடி. எனக்கு இல்லை எனக்கு உண்மையாகவே ஒரு விஷயங்க, உண்மையாக சத்தியமாக சொல்கிறேன், மீடியாவுக்காக சொல்லலை. எனக்கு ஒரு விஷயம் பண்ணியிருந்தேன்னு எனக்கு பிடிச்சிருந்தேன்னா அதை நான் இறங்கி பண்ணுவேன். ஜெயிக்கிற தோக்குறதுலாம் நான் பார்க்க மாட்டேன். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு லீடாக பண்ணணும்னு நினச்சிருந்தா நான் படம் வருதோ வரலையோ நான் அதுக்காகவே முயற்சி பண்ணியிருப்பேன். எனக்கு அந்த சான்ஸ் கிடையாது. ஏன் விருப்பம் கிடையாதுங்க. சான்ஸ் கொடுத்தாலும் நான் பண்ண மாட்டேன். ஹீரோ பண்ண மாட்டேன், காத்து கலை ஹீரோ ஆக மாட்டாரு. இல்லை பண்ண மாட்டேன். காமெடியன் தான் ஃபுல்லாக. எனக்கு அது அதுவுமே எனக்குமே இல்லைங்க. இப்போ எனக்குமே அது வந்து அந்த அளவுக்கு விருப்பம் இல்லை, செகண்டரி தான் அது. ஏதோ ஒரு கமிட்மெண்ட் கம்மியாக இருந்தால் பட்ஜெட்டுக்காக பண்ணுறது வேறு. எனக்கு விருப்பம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி மட்டும்தான். காமெடி தான். நான் ஜெயிச்சாலும் தோத்தாலும் எனக்கு படம் வந்தாலும் வரலாலும் காமெடியன் தான். எனக்கு அதுதான் பிடிக்கும். உங்க ஸ்டைல்ல இந்த படம் பார்க்கறதுக்கு
படத்து ரூம்பாய் படத்தை பாருங்கள். என்னுடைய ஸ்டைலில் சொல்கிறேன். வெந்து தணிந்தது காடு, ரூம்பாய் படத்துக்கு வணக்கத்தை போடு. வெந்து தணிந்தது காடு, ரூம்பாய் படத்துக்கு வணக்கத்தை போடு.